حي على الصلاة. அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கேருந்து பேசுகிறீங்க? அபுதாபிலேருந்தா? சொல்லுங்கள், என்ன சந்தேகம் உங்களுக்கு? இப்போ ஃபித்ரா காசு கொடுக்கணும்ல? ஆமாம். அது ஊர்ல உள்ள அமௌண்ட்டை கணக்கு பண்ணி தான் கொடுக்கணுமா? இப்போ நான் இங்க இருக்கும் போது என்னுடைய அமௌண்ட்டை நான் திரம்ஸா இங்க உள்ளவங்களுக்கு கொடுக்கணுமா? சொல்கிறேங்க. ஊர்ல கணக்கு பண்ணி இந்திய அமௌண்ட்டை ஊர்ல கொடுத்துடலாமா? சொல்கிறேங்க. ஃபித்ரா கொடுக்கும் பொழுது எதை கணக்கு பண்ணணும், எந்த காசை கணக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இதில் சிறந்தது என்னன்னாக்கா, காசு கொடுப்பதை விட சிறந்தது உணவுப் பொருளாக கொடுக்குறது தான். அரிசியாவோ கோதுமையாவோ அந்த ஊர் மக்கள் ஏழைகள் எதை சாப்பிடுவாங்களோ அதை கொடுப்பது தான் ஃபித்ராவுக்கு ரொம்ப ஏற்றமானது. காசாக கொடுக்கலாம். நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்க? ஊரில் கொடுக்குறீங்களா ஃபித்ரா, இல்லை நீங்கள் அபுதாபியில் கொடுக்குறீங்களா? அபுதாபியில் கொடுக்குறீங்கன்னா அந்த மக்கள் உண்ணக்கூடிய உணவை கணக்கிட்டு அந்த கணக்குப்படி நீங்கள் திர்ஹமாக கொடுக்கணும். இல்லை ஊரில் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்த உள்ள மக்களோட உணவை கணக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி காசாக கொடுக்கணும். ஸோ இது யாருக்கு எங்கே கொடுக்குறீங்க அப்படிங்கிற கணக்குப்படி தான். நீங்கள் அபுதாபியில் கொடுக்கும்போது இந்தியாவை கணக்கு பண்ணி கொடுக்கக்கூடாது, இந்தியாவில் கொடுக்கும்போது அபுதாபி கணக்கு பண்ணி கொடுக்கக்கூடாது. யாருக்கு கொடுக்குறீங்களோ அந்த மக்களுடைய உணவுப் பொருள் என்ன, அந்த உணவுப் பொருள் அங்கே என்ன விலை, அந்த விலைக்குள்ள மதிப்பு எவ்வளோ, கிரையம் எவ்வளோ அப்படிங்கிறத கவனித்து கொடுக்கணும். அதுதான் ஃபித்ரா கொடுக்குறது சரியான முறை.